இது தவிர அதிமுக போட்டியிடும் 169 தொகுதிகளின் பட்டியலில் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், மதுரவாயல், சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், தாம்பரம், செங்கல்பட்டு ஆகிய தொகுதிகளில் அதிமுக இந்த முறை களமிறங்குகிறது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, வேலூர், அணைக்கட்டு, குடியாத்தம், அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு ஆகிய தொகுதிகளில் அதிமுக களமிறங்குகிறது. இதைத் தொடர்ந்து வந்தவாசி, திண்டிவனம், வானூர், சங்ககிரி, சேலம் தெற்கு, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி, வேலூர், திருச்செங்கோடு ஆகிய தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் களமிறங்குகிறார்கள். ஈரோடு கிழக்கு, கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்கள் களமிறங்குகிறார்கள். கோவை மாவட்டம் வால்பாறை, உடுமலைப்பேட்டை, பழனி, ஆத்தூர், நிலக்கோட்டை, துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி மற்றும் ஆயிரம்விளக்கு, அண்ணா நகர், விருவம்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் இந்த முறை அதிமுக வேட்பாளர்களே களமிறங்குகிறார்கள். சென்னையில் தியாகராய நகர், வேளச்சேரி மற்றும் காஞ்சிபுரம், காட்பாடி, வாணியம்பாடி, ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை ஆகிய தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களை களமிறங்குகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, கங்கவள்ளி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், சேலம் மாவட்டம் மேட்டூர் ஆகிய தொகுதிகளிலும் இந்த முறை அதிமுக வேட்பாளர்களே களமிறங்குகிறார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய அந்த 169 தொகுதிகளின் பட்டியலையும் நாம் இப்போது பார்த்தோம்.